செய்திகள் சிலவற்றை இனி அடுத்தடுத்து பார்க்கலாம். பீகார் மாநிலத்தில் 9,519 கோடி ரூபாய் மதிப்புள்ள திட்டங்களை மக்கள் பயன்பாட்டுக்காக பிரதமர் மோடி திறந்து வைத்தார். சில திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். இவை நீர்வழி மேலாண்மை, ரயில்வே இணைப்பு, மின்சார உற்பத்தி, சேவை துறைகளை உள்ளடக்கியது. பாடலிபுத்ரா கோரக்பூர் இடையே வந்தே பாரத் ரயில் சேவை, 400 கோடி ரூபாய் மதிப்பிலான வைஷாலி தியோரா ரயில் பாதை திறக்கப்பட்டு பயணிகள் சேவை தொடங்கியது. இதேபோல கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள், பல குடிநீர் திட்டங்களும் செயல்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்டன. பீகார் மாநிலம் சிவானுக்கு சென்ற பிரதமர் மோடி திறந்தவெளி ஜீப்பில் அம்மாநில முதல்வர் நிதிஷ்குமாருடன் சாலை வலத்தில் ஈடுபட்டார். அவர்களுக்கு கட்சித் தொண்டர்களும் பொதுமக்களும் மலர் தூவி உற்சாக வரவேற்பு கொடுத்தனர். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி, உலக அளவில் இந்தியா உயர்ந்து நிற்கும் வேளையில் பீகார் மகத்தான பங்களிப்பை வழங்கி வருவதாக கூறினார். காங்கிரசும் ராஷ்டிரிய ஜனதா தளமும் சேர்ந்து கொள்ளையடித்து கடந்த பல ஆண்டுகளாக பீகாரை வறுமைமிக்க மாநிலமாக்கிவிட்டதாகவும் மோடி குற்றம் சாட்டினார். ஆங்கிலம் என்பது அவமானமல்ல, அது ஒரு அதிகாரம் என்று அமித்ஷாவுக்கு ராகுல் காந்தி பதிலளித்துள்ளார். அமித்ஷாவின் கருத்துக்கு தனது எக்ஸ் பக்கத்தில் எதிர்வினையாற்றியுள்ள மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, இந்தியாவில் உள்ள ஏழை குழந்தைகள் ஆங்கிலம் கற்று சமநிலையை அடைவதை பாஜக RSS விரும்பவில்லை என குறிப்பிட்டுள்ளார். இன்றைய உலகில் தாய்மொழியைப் போலவே ஆங்கிலமும் மிக முக்கியமான மொழி என்று குறிப்பிட்டுள்ள ராகுல், வேலை வாய்ப்பையும் நம்பிக்கையையும் தருவது ஆங்கில மொழி எனவும் கூறியுள்ளார். நாள் ஒன்றுக்கு 10 பேர் ரயில் விபத்தில் உயிரிழக்கும் நிலையில் ரயில்கள் அனைத்திலும் ஏன் தானியங்கி கதவுகளை நிறுவ முடியாதா என மும்பை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. மும்பையில் புறநகர் ரயிலில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் காரணமாக பயணிகள் ஓடும் ரயிலில் இருந்து கீழே விழுந்தனர். இதில் 4 பேர் உயிரிழந்த நிலையில் 8 பேர் படுகாயங்களோடு உயிர் தப்பினர். இது தொடர்பான வழக்கு விசாரணை வந்த நிலையில் பூஜ்ய உயிரிழப்பு என்ற நிலையை அடைய ரயில் பெட்டிகளில் தானியங்கி கதவுகளை நிறுவ பரிசீலிக்குமாறு ரயில்வே அதிகாரிகளுக்கு நீதிபதி உத்தரவிட்டார். கர்நாடக அமைச்சர் பிரியங்க் கார்கேவின் அமெரிக்க பயணத்துக்கு அனுமதி மறுக்கப்பட்டது குறித்து மத்திய அரசு உடனடியாக பதிலளிக்க வேண்டும் என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் கூறியுள்ளார். கர்நாடக மாநிலத்தில் தகவல் தொழில்நுட்ப அமைச்சரான பிரியங்க் கார்கே மாநிலத்துக்கான முதலீடுகளை பெறுவதற்காக அமெரிக்காவிற்கு செல்லவிடாமல் மத்திய அரசு தன்னை தடுத்ததாக சில நாள்களுக்கு முன் கூறியிருந்தார். இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள ப. சிதம்பரம், பயண உரிமையும் கருத்து சுதந்திரமும் அடிப்படை உரிமைகள் என்றும் கூட்டாட்சி ஜனநாயகத்தில் மாநில அரசுகளுக்கும் இடம் இருப்பதை பாஜக மறந்துவிட்டது என்றும் கூறியுள்ளார். சாலை பாதுகாப்பை மேம்படுத்த 2026ஆம் ஆண்டு தொடக்கம் முதல் விற்பனைக்கு வரும் புதிய இருசக்கர வாகனங்களோடு 2 ஹெல்மெட்டுகளை வழங்க வேண்டும் என மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. அந்த வகையில் அனைத்து இருசக்கர வாகனங்களுக்கும் ABS எனப்படும் ஆன்டிலாக் பிரேக்கிங் சிஸ்டம் பொருத்தப்பட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது 125 cc திறனுக்கு மேல் உள்ள வாகனங்களில் மட்டுமே ABS இருப்பதால் 40 விழுக்காடு வாகனங்களில் இந்த பாதுகாப்பு வசதி இல்லை என மத்திய அரசு கூறியுள்ளது. டெல்லி வகுப்பறை கட்டுமான ஊழல் வழக்கில் முன்னாள் துணை முதல்வர் மணீஷ் சிசோடியா இன்று ஊழல் தடுப்பு பிரிவு முன் ஆஜரானார். ஆம் ஆத்மி அரசின் முன்னாள் துணை முதல்வராகவும் கல்வி அமைச்சராகவும் இருந்த மணீஷ் சிசோடியா மற்றும் முன்னாள் பொதுப்பணித்துறை அமைச்சர் சத்யேந்திர ஜெயின் மீது ஊழல் தடுப்பு பிரிவு கிரிமினல் வழக்கு பதிவு செய்தது. 2000 கோடி ரூபாய் முறைகேடு குறித்த வழக்கில் 37 இடங்களில் அமலாக்க சோதனை நடந்து வருகின்றன. பாஜக பொய் குற்றச்சாட்டு சுமத்தி விசாரணை அமைப்புகளை தவறாக பயன்படுத்துவதாக ஆம் ஆத்மி குற்றஞ்சாட்டியுள்ளது. நடப்பாண்டில் அமேசான் நிறுவனம் வர்த்தகத்தை விரிவுபடுத்தும் நோக்கில் இந்தியாவில் 2000 கோடி ரூபாயை முதலீடு செய்ய இருப்பதாக அறிவித்துள்ளது. இதன் மூலம் நிறுவனத்தின் செயல்பாட்டு உட்கட்டமைப்புகளை மேம்படுத்தவும் இணைய பாதுகாப்பு மற்றும் நவீன தொழில்நுட்பத்தை உருவாக்கவும் பயன்படுத்தப்படும் என அமேசான் இந்தியா கூறியுள்ளது. இந்த முதலீடுகளை பயன்படுத்தி புதிய தளங்களை தொடங்குவதோடு இந்தியா முழுவதும் உள்ள வாடிக்கையாளர்களுக்கு விரைவாகவும் நம்பகத்தன்மையுடனும் சேவை செய்ய உள்ளதாக கூறியுள்ளது. அகமதாபாத்தில் விபத்திற்குள்ளாகிய ஏர் இந்தியா விமானம் நல்ல முறையில் பராமரிக்கப்பட்டு வந்ததாக
அந்நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரி காம்பல் வில்சன் தெரிவித்துள்ளார். 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதம் அந்த விமானத்தில் பெரிய அளவிலான ஆய்வு மேற்கொள்ளப்பட்டிருந்ததாகவும் அடுத்த ஆய்வு வரும் டிசம்பரில் திட்டமிடப்பட்டிருந்ததாகவும் கூறியுள்ளார். விமானமும் என்ஜின்களும் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வந்ததாகவும் விபத்து நிகழும் முன் அவற்றில் எந்த பிரச்சனையும் ஏற்படவில்லை எனவும் காம்பல் வில்சன் கூறியுள்ளார். கட்சியின் தலைமை பதவிகளில் உள்ள சிலருடன் தனக்கு கருத்து வேறுபாடுகள் இருப்பதாக காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினர் சசி தரூர் தெரிவித்தார். அதே நேரம் காங்கிரஸ் கொள்கைகள் தனக்கு மிகவும் முக்கியமானவை என்று தரூர் கூறியுள்ளார். காங்கிரஸ் தொண்டர்கள் தனக்கு நண்பர்கள் அல்லது சகோதரர்களை போன்றவர்கள் என்றும் திருவனந்தபுரம் எம்பி கூறினார். தனது கருத்து வேறுபாடு தேசிய தலைமையுடனான மாநில தலைமையுடனா என்பதை அவர் தெளிவுபடுத்தவில்லை. நிலம்பூர் இடைத்தேர்தல் பிரச்சாரத்திற்கு தான் அழைக்கப்படவில்லை என்றும் சசி தரூர் தெரிவித்தார். மும்பையில் 2 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு ஜூன் மாதத்தில் ஒரே நாளில் 14.26 சென்டிமீட்டர் மழை கொட்டியுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இது 7 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு 2வது மிகப்பெரிய மழைப்பொழிவு எனவும் கூறப்பட்டுள்ளது. கனமழை காரணமாக சாலைகளில் மழைநீர் குளம் போல தேங்கி நின்றது. மழை காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் மும்பை, தானே, ராய்காட், ரத்னகிரி உள்ளிட்ட இடங்களுக்கு இன்று ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஈரானின் பிரபலமான அணு விஞ்ஞானி AI எனப்படும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தால் கொல்லப்பட்ட ஆச்சரியமான செய்தி வெளியாகியிருக்கிறது. ஈரானின் முக்கிய அணு விஞ்ஞானி மற்றும் அணுசக்தி திட்டத்தின் மூளையாக கருதப்பட்டவர் மோசென் ஃபக்ரிசதே. இவர் எப்படி கொல்லப்பட்டார் என்ற செய்தி 5 வருடங்களுக்கு பிறகு இப்போது உலக அளவில் வைரலாக பேசப்படுகிறது. கடந்த 2020ஆம் ஆண்டு நவம்பர் 27ஆம் தேதி சிக்கலான சூழலில் மனிதர் இல்லாத AI துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்டார். இஸ்ரேலால் திட்டமிட்டு இயக்கப்பட்ட இந்த தாக்குதல் உலக அரசியல் மற்றும் இராணுவத்தில் புதிய டிஜிட்டல் போர்க்களத்தை உருவாக்கியுள்ளது. ஈரானில் நிசான் சம்யாத் மாடல் லாரியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 7.62 மில்லிமீட்டர் FN மேக் மிசின்கன் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மூலம் இயக்கப்பட்டு காரில் பயணித்த மோசென் ஃபக்ரிசதே கொல்லப்பட்டார். இதில் சிறப்பு என்னவென்றால் 1000 மைல் தூரத்திலிருந்து இயக்கப்பட்ட AI ரோபோ துப்பாக்கி மோசென்னை துல்லியமாக கண்டறிந்து தாக்கியது. ஈரான் அணுசக்தி திட்டங்களில் ஒன்றான அமத் என்ற திட்டத்தை வழிநடத்திய நபராக மோசென் ஃபக்ரிசதே கருதப்பட்டதால் அவரது கொலை இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க நுண்ணறிவு அமைப்புகளால் நுட்பமாக கண்காணிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தால் தான் தற்போதைய இஸ்ரேலின் ஆபரேஷன் ரைசிங் லயன் தாக்குதல்களால் ஈரானின் ஆய்வாளர்கள் அச்சமடைந்துள்ளனர். இஸ்ரேல் ஈரான் தாக்குதல்களில் ஏவுகணைகள், ட்ரோன்கள் மட்டுமல்ல, AI போன்றவையும் களத்தில் உள்ளதோ என்ற கேள்வியும் கவனம் பெறுகிறது. புதிய தலைமுறைக்காக GS பாலமுருகன். இஸ்ரேலை குறிவைத்து மரண தாக்குதல் நடத்தும் ஈரானின் செஜில் ஏவுகணைகள் பற்றிய தகவல்கள் அசர வைக்கின்றன. அது குறித்து விரிவாக பார்க்கலாம். ஈரான் அணு மையங்களை இலக்காக்கும் இஸ்ரேலின் தாக்குதல்களுக்கு பதிலடி தரும் வகையில் சாலிட் ஃபியூயல் செஜில் என்ற ஏவுகணை டெல் அவிவை பதம் பார்த்திருக்கிறது. குறிப்பாக பீர்ஷெபாவில் உள்ள சொரோகா மருத்துவமனை மீது நேரடி தாக்குதல் நடத்தி கட்டடங்களை அழித்திருக்கிறது. 2ஆம் நிலையிலான கண்டம் விட்டு கண்டம் பாயும் செஜில் ஏவுகணை ரேடாரை ஏமாற்றும் திறன் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. 2000 கிலோமீட்டர் முதல் 2500 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்கும் வல்லமை கொண்டது. 23 டன் எடை, 700 கிலோ வெடிபொருட்களை தாங்கிச் செல்லும் திறனுடையது. ஏவுவதற்கு முன் ரசாயன திரவங்களை நிரப்பும் லிக்விட் வகையை சாராதது என்பதால் செஜிலை மிக வேகமாக ஏவ முடியும். மிகவும் குறைந்த நேரத்தில் இலக்கை தாக்கி அழிக்கும். செஜில் ஏவுகணைகளை முன்கூட்டியே ஏவுவதற்கு தயாராக வைத்திருக்க முடியும் என்பதுதான் இதற்கு காரணம். செஜில் என்பது ஈரானின் உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்ட ஏவுகணையாகும்.
இது ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 3 எனப்படும் ஈரானின் பாதுகாப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இஸ்ரேலுக்கு எதிராக பயன்படுத்தப்படுகிறது. இஸ்ரேலின் அயன் டோம், மின்னல் கவசம், டேவிட் ஸ்லிங் ஆரோ போன்ற தடுப்பு அமைப்புகள் மூலம் பெரும்பாலான ஈரானின் தாக்குதல்கள் தடுக்கப்படுகின்றன. என்றாலும் செஜில் போன்றவை அதன் கண்களில் மண்ணை தூவிவிட்டு இலக்குகளை அழிக்கின்றன. இப்போது செஜில் ஏவுகணைகள் புதிய தொழில்நுட்ப போட்டியின் தொடக்கமாகவும் இஸ்ரேல் ஈரான் மோதலில் முக்கிய புள்ளியாகவும் மாறியுள்ளது. இதனால்தான் எதிரியின் தாக்குதலை முன்கூட்டியே யூகித்து தாமதிக்காமல் தாக்கும் ஏவுகணை என்று செஜிலை உலக ராணுவ வட்டாரங்கள் மதிப்பீடு செய்கின்றன. புதிய தலைமுறைக்காக ஜி.எஸ். பாலமுருகன். ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்துவது முழு பிராந்தியத்தையும் தீக்கிரையாக்கும் என்று ரஷ்யா கண்டித்துள்ளது. ஈரான் அணுசக்தி திட்டங்களை நிரந்தரமாக முடக்கும் நோக்கில் ஆபரேஷன் ரைசிங் லயன் என்ற பெயரில் இஸ்ரேல் நடத்தும் தாக்குதலுக்கு பதிலடியாக ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 3 என்ற பெயரில் ஈரானும் ஏவுகணைகளை வீசுகிறது. இந்த நிலையில் ஈரானின் நட்பு நாடுகளான ரஷ்ய அதிபர் புதினும் சீன அதிபர் ஜின்பிங்கும் தொலைபேசியில் 1 மணி நேரம் ஆலோசனை நடத்தினர். தொடர்ந்து இஸ்ரேலுக்கு கண்டனம் தெரிவித்த இரு தலைவர்களும் போரை உடனடியாக நிறுத்த வலியுறுத்தினர். ஈரானை அமெரிக்கா தாக்குவதை தவறான நிகழ்வு என்று ரஷ்யா எண்ணுவதாக அந்நாட்டு அதிபர் மாளிகை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் அமெரிக்காவின் நடவடிக்கை போரை தீவிரப்படுத்தும், முழு பிராந்தியத்தையும் தீக்கிரையாக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானில் ஆட்சி மாற்றம் ஏற்படுத்த நினைக்கும் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் திட்டத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும், காமெனியை கொன்றால் பயங்கரவாதம் அதிகரிக்கும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் ரஷ்யா தெரிவித்துள்ளது. இனி தொடர்ந்து வரும் பல்வேறு செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். இஸ்ரேலுடனான போரில் இதுவரை குறைந்த அளவிலான பலத்தையே பயன்படுத்தி இருப்பதாக ஈரான் தெரிவித்துள்ளது. குறிப்பாக ராணுவ திறனில் 30 விழுக்காடு மட்டுமே பயன்படுத்தப்பட்டுள்ளதாக அந்நாட்டின் மூத்த ராணுவ அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். அனைத்து ஆயுதங்களையும் பயன்படுத்தவில்லை என்றும், கடற்படை நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளின் திறன்களை கூட பயன்படுத்தவில்லை எனவும் ஈரான் கூறியுள்ளது. போர் நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொண்டால் பலவீனமான எதிரியை மீண்டும் எழுப்பிவிடும் என்றும், நடவடிக்கைகளை மேலும் தீவிரப்படுத்த தயாராக உள்ளதாகவும் ஈரான் எச்சரித்துள்ளது. இஸ்ரேலின் தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களில் வடக்கு காசாவில் குறைந்தது 72 பேர் உயிரிழந்தனர். இதில் 21 பேர் உணவுகள் வழங்கும் இடங்களின் அருகே காத்திருந்தவர்களாக இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. பாலஸ்தீன சுகாதார அமைச்சகத்தின் தகவலில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. உணவுக்காக நின்றவர்களை நோக்கி மேற்கொள்ளப்படும் இதுபோன்ற தாக்குதல்கள் குறித்து உலக நாடுகள் முழுமையான விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என மனித உரிமை அமைப்புகள் வலியுறுத்தியுள்ளன. பிரிட்டிஷ் அரசின் HMS பே என்ற ராணுவ கண்காணிப்பு கப்பல் கடந்த 18ஆம் தேதி தைவான் நீரினை கடந்து சென்று இருப்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாக தைவான் வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. மேற்கத்திய ஆதரவு தங்களுக்கு உள்ளது என்பதை காட்டுவதாக இது பார்க்கப்படுகிறது. தைவான் மற்றும் சீனாவின் இடையே நீண்ட காலமாக தைவான் நீரிணை உரிமை தொடர்பாக மோதல் நிலவுகிறது. இது முழுமையாக தன்னுடைய பகுதியாக இருக்க வேண்டும் என்று சீனா வலியுறுத்துகிறது. ஆனால் அமெரிக்கா, பிரிட்டன் போன்ற நாடுகள் சர்வதேச கடல் வழி தடமாக ஏற்றுக்கொள்கின்றன. ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சான்சஸ் நாட்டோ உறுப்பு நாடுகளின் பாதுகாப்பு செலவை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் GDP 5 விழுக்காடாக உயர்த்தும் திட்டத்தை நிராகரித்துள்ளார். பாதுகாப்புத்துறை செலவினத்தை இவ்வளவு உயர்த்துவது பொருத்தமற்றது என்றும், இதனால் எதிர்மறை விளைவுகளே ஏற்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். அடுத்த வாரம் நெதர்லாந்தில் நாட்டோ உச்சி மாநாடு நடைபெற உள்ளது. இந்நிலையில் ஸ்பெயின் பிரதமர் இவ்வாறு கூறியிருப்பது அந்த மாநாட்டில் ஒருங்கிணைந்த முடிவை எடுப்பதற்கான நம்பிக்கையை குறைத்துள்ளது. அமெரிக்காவில் டிக்டாக் செயலி மேலும் 90 நாட்கள் இயங்குவதற்கு அதிபர் ட்ரம்ப் அனுமதித்துள்ளார். 3வது முறையாக நீட்டிக்கப்பட்ட இந்த உத்தரவு டிக்டாக் செயலியை அமெரிக்க நிறுவனங்களுக்கு விற்பனை செய்ய தேவையான நேரத்தை பெற்றுத்தரவே வழங்கப்படுகிறது. சீனாவைச் சேர்ந்த டிக்டாக் செயலி மூலம்
பயனர்களின் தரவுகள் சீன அரசுக்கு செல்லும் அபாயம் இருப்பதாக எழுந்த புகார்களால் அமெரிக்காவில் அதற்கு தடை விதிக்கப்பட்டது. இதனை அமெரிக்க நிறுவனங்கள் வாங்கி மறுசீரமைப்பு செய்யும் முயற்சி நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து வரும் அண்மைச் செய்திகளுக்காக இணைந்திருங்கள் புதிய தலைமுறையுடன்.